ஹலோ வீவர்ஸ், அது பிப்ரவரி 2, 2015 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற லக்னோல SJPJ என்ற ஒரு ஏரியாவில் அங்க வசிக்கிற சிலர் காதல் ஹெட்செட் மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு அங்கிருந்த ஒரு தெரு ஓரமா ஈவினிங் போல வாக்கிங் போயிருந்திருக்காங்க. அப்ப தூரத்துல ஒரு இடத்துல நிறைய குப்பைகள் கொட்டி வச்சிருந்த ஒரு இடத்துல சில தெருநாய்கள் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்ததை கவனிச்ச ஒரு நபர் அதை விரட்டி விடுறதுக்காக கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு பக்கத்துல போனப்பதான் தெரியுது அதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்குது ஏதோ ஒரு கறி துண்டுக்காக. ஆனா அந்த கறி துண்டு நார்மலா இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததை விட ஏதோ வித்தியாசமா இருக்கிறத கவனிச்ச அந்த நபர் இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாக்குறப்போ உறைஞ்சு போற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்து பயந்து போயிருக்காரு. உடனே பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவர் பார்த்ததை பத்தி சொன்னதும் அடுத்த சில நிமிஷத்துல சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வந்த போலீஸ் அங்க மனித உடலுக்கு வெட்டப்பட்ட 2 கைகள் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ் இதை தவிர வேற ஏதாச்சும் உடல் பாகங்கள் கிடைக்குதான்னு தேடினப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் தூரத்துல உடலோட எல்லா பாகமும் கிடைக்குது. இந்த இறந்த உடலை பார்க்கும்போது அது ஒரு இளம் பெண்ணோடதுன்னு தெரிய வருது. இதை தவிர வேற எந்த ஒரு க்ளூவும் கிடைக்காதனால உமன் மிஸ்ஸிங் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு போலீஸ் செக் பண்றாங்க. சேம் டைம் ஒரு பெண்ணோட இறந்த உடல் கிடைச்சிருக்குன்றத பத்தி மத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலர்ட் பண்ணி அங்க ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்றது செக் பண்ணப்போ அடுத்த 20 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த லக்னோ அமினாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல 19 வயது கௌரி ஸ்ரீவஸ்தா என்ற ஒரு பெண் பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது சம்பவத்துக்கு முந்தைய நாள் காணாம போனதா அவங்களோட பெற்றோர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்றது தெரிய வருது. ஒருவேளை இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த பெண் இவங்களா இருப்பாங்களோன்னு யோசிச்ச போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பேரண்ட்ஸை வர வச்சு அந்த இறந்த உடலை அவங்க கிட்ட காட்டியிருக்காங்க. இதை பார்த்த அந்த தம்பதியினர் இப்படி கொடூரமா கொலை செய்யப்பட்டு கிடைக்கிறது தன் மகள் கௌரிதான்னு பார்த்து கதறி அழுதிருக்காங்க. யார் இந்த கௌரி? எதனால இவங்களை இவ்வளவு கொடூரமா கொலை செய்யணும்? யார் இதை செஞ்சிருப்பாங்க? இப்படியா பல கேள்விக்கான பதில இன்வெஸ்டிகேஷன்ல பார்க்கலாம். நான் பிரபு, இது கிரைம் டாக்ஸ் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இறந்து இருக்கிறது கௌரி தான் கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் கொலைக்கான மோட்டிவ் என்ன, இது யார் செஞ்சிருப்பாங்கன்னு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. அதே சமயம் இறந்த உடல்ல இருந்து வேற ஏதாச்சும் க்ளூ இல்ல எவிடன்ஸ் கிடைக்குதான்னு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணதுல அந்த பெண் உயிரோடு இருக்கும் போதே 6 துண்டுகளா வெட்டப்பட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது. இதை தவிர வேற எந்த ஒரு க்ளூ கிடைக்காதனால கௌரியோட பேரண்ட்ஸ் கிட்ட என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க கிட்ட விசாரிச்சதுல கடைசியா பிப்ரவரி 1 அன்னைக்கு மதியம் போல அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறதா வீட்டுல சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனா நைட்டு 7 மணி ஆகியும் வீட்டுக்கு வராதனால அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணப்போ கௌரி கால் அட்டன் பண்ணாம இருந்திருக்காங்க. அப்படி கால் அட்டன் பண்ணாம இருந்ததால பயந்து போன கௌரியோட பேரண்ட்ஸ் தொடர்ந்து அவங்களோட நம்பருக்கு கால் பண்ணப்போ நைட்டு 9 மணி போல கால் அட்டன் பண்ண ஒரு ஆண் நபர், அங்கிள் நான் கௌரியோட ஃப்ரெண்டு தான் பேசுறேன், கௌரி எங்க கூட தான் இருக்காங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி போன் கால் கட் பண்ணிருக்காங்க. இதை கேட்ட கௌரியோட பேரண்ட்ஸ் அடுத்த அரை மணி நேரம் ஆகிய வீட்டுக்கு வராதனால மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணப்போ நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால தன் மகளுக்கு என்ன இருக்குமோன்னு பயந்து போன இவங்க அமினாபாத் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ண போலீஸ் கௌரியோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்த எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணதுல பிப்ரவரி 1 அன்னைக்கு அவங்க வீட்டுல இருந்து 2 தெரு தள்ளி அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆண் நபரோட பைக்ல போறது ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கு. இந்த நபர் யாருன்னு கௌரியோட பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சதுல இவங்களுக்கு அந்த நபரை பத்தி எதுவும் தெரியாம இருந்திருக்கு. சரி, கௌரியோட ஃப்ரெண்ட்ஸ் வேற யாருக்காச்சும் இவரை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்னு அவங்க கிட்ட விசாரணை பண்ணப்போ அது 23 வயது ஹிமான்ஷு கௌரியோட லவர்னு தெரிய வருது. இப்போ இவரோட அட்ரஸை கலெக்ட் பண்ண போலீஸ் ரைட்டா அவரோட வீட்டுக்கு போனப்போ வீட்டுல ஹிமான்ஷுவோட பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க கிட்ட உங்க பையன் வீட்டுல இருக்காரான்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட ஹிமான்ஷுவோட பேரண்ட்ஸ் பயந்து போய் என்னாச்சு சார், எதுக்காக என் பையனை பத்தி கேட்கறீங்கன்னு கேட்டதுக்கு ஜஸ்ட் ஃபார்மல் என்கொயரி தானே சொல்லியிருக்காங்க. இவங்க வெளியில பேசிட்டு இருக்கிறத அமைதியா வீட்டுக்குள்ள இருந்து கவனிச்சுட்டு இருந்த ஹிமான்ஷு வீட்டை விட்டு வெளியே வராம இருந்திருக்காரு. ஃபார்மல் என்கொயரி தான் போலீஸ் சொன்னதுனால வீட்டுல இருந்த ஹிமான்ஷுவை வெளியே வர சொல்லியிருக்காங்க அவரோட பேரண்ட்ஸ். இப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்த ஹிமான்ஷு கிட்ட கௌரி காணாம போனதை பத்தி விசாரிச்சதுல அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ஹிமான்ஷு பேசுறத கவனிச்ச போலீஸ் அவரோட பேச்சுல தடுமாற்றம் இருக்கிறத கவனிச்சிருக்காங்க. அதே சமயம் இவர் தான் கடைசியா கௌரியை பைக்ல கூட்டிட்டு வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்ததால ஹிமான்ஷு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கொயரி பண்றப்பதான் கௌரியை நான் தான் கொலை பண்ணேன்னு நடந்த உண்மைகளை சொல்றோம். அப்படி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இதுதான். பிகாம் செகண்ட் இயர் டிராப் அவுட் ஆன 23 வயது ஹிமான்ஷு
காலேஜுக்கு போகாம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா சுத்திக்கிட்டு சோசியல் மீடியாவில் டைம் பாஸ் பண்ணி வந்திருக்காரு. அப்படி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி Facebookல அறிமுகமான கௌரி கிட்ட தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்காரு. அந்த நட்பு காலப்போக்கில் அது காதலா மாறி இவங்க 2 பேரும் மணிக்கணக்கில் போன்ல பேசி அவங்களோட காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்படியா போயிட்டு இருக்கும்போது February 1 அன்னைக்கு ஹிமான்ஷு கௌரிக்கு கால் பண்ணி நேர்ல பார்த்து பேசலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி மீட் பண்ணணும்னு நினைச்ச இவங்க குறிப்பிட்ட அந்த நாள்ல ஹிமான்ஷுவோட பேரண்ட்ஸ் 2 பேரும் மும்பைக்கு வேற ஒரு விஷயமா வெளியூர் போயிருந்ததால தன்னோட வீட்லயே மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு கௌரி சம்மதிச்சு காலை கட் பண்ணிட்டு வீட்டுல இருந்து வெளியே போயிருக்காங்க. அடுத்த 2 தெரு தள்ளி பைக்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹிமான்ஷு கூட வீட்டுக்கு போன இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது கௌரியோட நம்பருக்கு அடுத்தடுத்து வாட்ஸ்அப் மெசேஜ் கால்ஸ் வரதுமா இருந்திருக்கு. இதை பார்த்த கௌரி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்ததால ஏன் கால் அட்டன் பண்ணாம இருக்க, ஏதாச்சும் எமர்ஜென்சி காலா இருக்கலாம், அட்டன் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கு சம்பந்தமே இல்லாத சில காரணங்களை கௌரி சொல்ல அதனால ஏதோ தப்பா உணர்ந்த ஹிமான்ஷு கேஷுவலா பேசிக்கிட்டு கௌரியோட போன்ல இருந்த வாட்ஸ்அப் மெசேஜை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் கௌரி தான் கூட எப்படி நெருக்கமா பேசி பழகுற மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்கன்றது தெரிய வருது. இதை பத்தி கௌரி கிட்ட ஹிமான்ஷு கேட்டதுல இந்த லவ் பண்றதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இப்படியே பேசுறதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையாவும் சின்சியராவும் லவ் பண்ண ஹிமான்ஷுக்கு இது ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கு. இதனால ஹிமான்ஷு தான் உண்மையா லவ் பண்றதை பத்தி அவங்க கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. இருந்தாலும் தான் எடுத்த முடிவிலிருந்து மாறாத கௌரி கிட்ட தொடர்ந்து பேசிட்டு இருந்ததுல இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் அதிகமா இருந்திருக்கு. இதனால கோவத்தோட உச்சிக்கு போன ஹிமான்ஷு கௌரியை தள்ளி விட்டு அவங்களோட கழுத்தை நெரிச்சதுல அவங்க மயங்கி போயிருந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் தன்னை அறியாம என்ன நடக்குதுன்னு தெரியாம இருந்த ஹிமான்ஷு கௌரி இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்சு பதற்றத்துல என்ன பண்றது தெரியாம வீட்டை பூட்டி சாவியை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பக்கத்து ஏரியாவில இருந்த இவனோட ஃப்ரெண்டான அனுஜ் கௌதம் கிட்ட நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அது போக கௌரி இறந்துட்டாகவும் இந்த கொலையை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு 2 பேரும் மது குடிச்சுக்கிட்டே யோசிச்சிருந்து இருக்காங்க. இதுக்காக பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிட்டு மரம் இருக்கிற வாளும் பெரிய சைஸ்ல கேரி பேக்கும் வாங்கியிருக்காங்க. இதை எடுத்துட்டு வீட்டுக்கு போன இவங்க 2 பேரும் மயக்கத்துல இருந்த கௌரியோட உடல் பாகத்தை அறுத்து எடுத்திருக்காங்க. இப்படி இவங்க அறுக்கும்போது லைட்டா கௌரியோட மனதல் சத்தம் கேட்டிருக்குது. இருந்தாலும் அவங்க 2 பேரும் போதையில இருந்ததால அதை பொருட்படுத்தாம அவங்க எடுத்த வேலையை முடிச்சிருக்காங்க. இப்படி இவங்க பண்ணிட்டு இருக்கும்போது கௌரியோட போன் தொடர்ந்து ரிங் அடிச்சுட்டே இருந்திருக்கு. அது யாருன்னா கௌரியோட பேரண்ட்ஸ் வெளியே போன மகள் இன்னும் வரலையேன்னு தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதை பார்த்த ஹிமான்ஷு போன் கால் அட்டன் பண்ணி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கௌரி எங்க கூட தான் இருக்காங்க, இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்திருக்கான். இப்போ கட் பண்ண பாடி பார்ட்ஸை ஏற்கனவே அவங்க வாங்கி வச்சிருந்த பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ்ல போட்டு யாரும் பார்க்காத இடத்துல குப்பைமேட்ல போட்டலாம்னு யோசிக்கிறாங்க. இதுக்காக முன்கூட்டியே வீட்டுல இருந்து போய் எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் குறைவா இருக்குன்னு பலமுறை அந்த பகுதியில சுத்தி தேடி இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு இன்னொரு யோசனையும் வருது. அது இறந்த உடல் மொத்தத்தையும் ஒரே இடத்துல போட்டா இறந்தது யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வெவ்வேறு இடத்துல போடலாம்னு முடிவு பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு போய் ஏற்கனவே அவங்க பேக் பண்ணி வச்சிருந்த உடல் பாகத்தை எடுத்துட்டு வந்து அங்க இருக்கிற குப்பைமேட்ல வெவ்வேறு இடத்துல வீசி இருக்காங்க. அப்படி வீசின உடல் பாகத்தை நம்ம இன்ட்ரோல பார்த்த மாதிரி தெருநாய்க்கு மோப்பம் பிடிச்சு அதை சாப்பிட சண்டை போட்டு இருந்திருக்கு. இப்படியா இந்த கொடூர கொலையை பத்தி போலீஸ்க்கு தெரிய வந்து ஹிமான்ஷுவை அரெஸ்ட் பண்றாங்க. இதுல இந்த கொலையை மறைக்கிறதுக்காக உதவியா இருந்த அனுஜ் தலைமறைவா இருக்காரு. இவரையும் அடுத்த 1 வாரத்துல போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கொலையை இவங்க தான் செஞ்சாங்கன்னு இவங்களுக்கு அகைன்ஸ்டா இருந்த எல்லா எவிடன்ஸான சிசிடிவி ஃபுட்டேஜ், ஹிமான்ஷோட வீட்டுல இருந்த கௌரியோட மொபைல் போன், அவங்களோட ஸ்லிப்பர், ட்ரெஸ்ன்னு எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி இவங்களை ஜெயில போடுறாங்க. இதுல கௌரி காதலிக்கிறதா சொல்லி பழகி உண்மையா காதலிக்கிற ஒருத்தனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண விளைவு இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லாம போனதுக்கு இதுவே ஒரு காரணமா இருக்குன்றது என்னோட கருத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சேலஞ்சான கிரைம் பேசுறவங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.